ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நீங்கள் இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். நாம் இந்த வீடியோவில் ஒரு 25 தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், எனக்கு பசிக்கிறது. நம்ம எல்லாருக்குமே பசி அப்படின்னா ஹங்க்ரின்னு தெரியும். ஆனால் அதை சென்டென்ஸாக எனக்கு பசிக்கிறது அப்படின்னு நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா ஐ ஃபீல் ஹங்க்ரி, ஐ ஃபீல் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஒன், எனக்கு ஒரு பேனாவை கொடு, எனக்கு ஒரு பேனாவை கொடு. கிவ் மீ அப்படின்னா எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். பென் அப்படின்னா ஒரு பேனா. ஸோ எனக்கு ஒரு பேனாவை கொடு அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா கிவ் மீ அ பென் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், அவன் ஒத்துக்கொள்ளலாம், அவன் ஒத்துக்கொள்ளலாம். இந்த சென்டென்ஸுக்கு ஹி மே அக்செப்ட், ஹி மே அக்செப்ட் அப்படின்னு சொல்லணும். அக்செப்ட் அப்படின்னா ஒத்துக்கொள்கிறது. ஒருவேளை அவன் ஒத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஹி மே அக்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நிச்சயமாக சந்திக்கலாம், நிச்சயமாக சந்திக்கலாம். ஷியோர் see you, ஷியோர் see you அப்படின்னு சொல்லணும். நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஷியோர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தணும். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன வேலை செய்கிற, நீ என்ன வேலை செய்கிற, இதை நம்ம வாட் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். வாட் ஆர் யூ. நெக்ஸ்ட் ஒன், அது என்ன, அது என்ன அப்படிங்கிறதுக்கு வாட் இஸ் தட், வாட் இஸ் தட். நான் சாப்பிடவில்லை, நான் சாப்பிடவில்லை அப்படிங்கிற சென்டென்ஸுக்கு ஐ டிட் நாட் ஈட் அல்லது ஐ டிடன்ட் ஈட் அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இது என்ன, இது என்ன. இந்த சென்டென்ஸுக்கு வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கணும். வாட் இஸ் திஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் தூங்கிக் கொண்டு இருக்கிறேன், நான் தூங்கிக் கொண்டு இருக்கிறேன். இந்த சென்டென்ஸுக்கு ஐ ஆம் ஸ்லீப்பிங், ஐ ஆம் ஸ்லீப்பிங். நெக்ஸ்ட் ஒன், அவன் வீட்டில் இருந்தான், அவன் வீட்டில் இருந்தான். இந்த சென்டென்ஸுக்கு ஹி வாஸ் அட் ஹோம், ஹி வாஸ் அட் ஹோம். நெக்ஸ்ட் ஒன், இது என்னுடைய புத்தகம், இது என்னுடைய புத்தகம். இதுக்கு இட் இஸ் மை புக், இட் இஸ் மை புக். நெக்ஸ்ட் ஒன், அவர் என்னை அழைத்தார், அவர் என்னை அழைத்தார். இந்த சென்டென்ஸுக்கு he invited me, he invited me. ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணுறது அப்படிங்கிறது அழைக்கிறது, இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு அவர் என்னை அழைத்தார் அப்படிங்கிற சென்டென்ஸுக்கு he invited me. நெக்ஸ்ட் ஒன், நான் அவரை அழைத்தேன். இதுக்கு I invited him, I invited him. நெக்ஸ்ட் ஒன், அங்கே யார் இருக்கிறார்கள், அங்கே யார் இருக்கிறார்கள். இதுக்கு who is there, who is there. whoனா யார், அங்கே அப்படிங்கிற வார்த்தைக்கு there அப்படின்னு சொல்லணும். ஸோ அங்கே யார் இருக்கிறார்கள், இதுக்கு who is there. நெக்ஸ்ட் ஒன், எல்லோரும் அவரை நேசித்தார்கள், எல்லோரும் அவரை நேசித்தார்கள். இதுக்கு all loved him, all loved him. நெக்ஸ்ட் ஒன், அவர் நேர்மையாக இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேர்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹானஸ்ட். அதை அவர் நேர்மையாக இருக்கிறார் அப்படின்னு சென்டென்ஸாக நம்ம சொல்லும் பொழுது ஹீ இஸ் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஹீ இஸ் ஹானஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், அவள் நேர்மையாக இருக்கிறாள், அவள் நேர்மையாக இருக்கிறாள். இந்த சென்டென்ஸுக்கு ஷீ இஸ் ஹானஸ்ட், ஷீ இஸ் ஹானஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரு உதவி வேண்டும், எனக்கு ஒரு உதவி வேண்டும். இதுக்கு ஐ நீட் அ ஹெல்ப், ஐ நீட் அ ஹெல்ப். ஹெல்ப் அப்படின்னா உதவி, நீட் அப்படின்னா நம்மளுடைய தேவை. எனக்கு ஒரு உதவி தேவை அப்படிங்கிறத ஐ நீட் அ ஹெல்ப். நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்கு உதவி செய்யட்டுமா, நான் உனக்கு உதவி செய்யட்டுமா. இதை நம்ம மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்கணும். மே ஐ ஹெல்ப் யூ. நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுது தேவைப்பட்டாலும், உனக்கு எப்போ வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது எப்பொழுது தேவைப்பட்டாலும் அப்படிங்கிற சென்டென்ஸுக்கு when you need, when you need. நீ பாதுகாப்பாக இருக்கிறாயா, நீ பாதுகாப்பாக இருக்கிறாயா.
பாதுகாப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு சேஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நீ சேஃபாக இருக்கிறியா அப்படிங்கிறதுக்கு